இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த அரசியலை பார்த்தா, அரசியல் பெரிய ஒரு சாக்கடையா தான் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜென்சி கிட்ஸு, ஜென்சி டிஎம்கே இவங்க பண்ற பாடு பராமரிப்புக்கு நம்மள போட்டு சாவடிக்கிறாங்க. ம். இதுக்கு கம்முனு தலைவர் விஜய் அண்ணன் அரசியலுக்கே வராம, ஏதாவது ஒரு படம் நடிச்சு நல்லதா சம்பாரிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் கத்துக் குடுத்துட்டு நம்மள ஒரு பாடுபடுத்துறானுங்க. இவனுங்க பண்ற அட்டூழியம், இந்த எண்ணெய் இழவு அண்ணன் மாற்றத்தை நோக்கி வந்திருக்காரு. மாற்றத்தை கொடுக்கறக்கே விட மாட்டானுங்க. எதுல குறை, எதை குறை கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம். இதுக்கு இந்த 10வது இந்த மீடியா சேனல்ல இந்தா நீங்கெல்லாம் எதுக்குடா ஒரு ஜெர்னலிஸ்ட்னு ஒரு உண்மையான ஒரு உண்மையான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுவே தப்பு நடந்தாலும் அது இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இவனுங்க இவனுக்கு பெரிய அப்படியே டாக்டா பிர்லா மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு நியூஸ் வேணும்னா நல்லதையும் போடுங்க, கெட்டதையும் போடுங்க. நல்லதை மக்களுக்கு நல்லதைத்தான் அதிகமா கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர, இது தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு இதை பண்ணியிருக்கான், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு என்னடா நீங்க நீங்க உத்தமனாயிருவீங்களாடா? நீங்க உத்தமன் எல்லாம் ஆக முடியாது. இப்போதான் புரிஞ்சிருக்கு. முதல்ல எல்லாம் சின்ன வயசுல என்னைய இந்த பேப்பர் படி, நியூஸ் பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ படிச்சா எவன் எந்த கட்சிக்காரன் நியூஸ் சேனல் வச்சிருக்கான், எவன் இவனை தந்தியா, போய் நியூஸ் நியூஸ் செவனா, இவங்கெல்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க போடுற நீங்க பண்ண அரசியல நல்ல முறையா போடுறீங்க, நாங்க பண்ணா அது தப்பா போடுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதை கரெக்டா போடுங்க. உங்களுக்கு நியூஸ் சேனல் பேர் வச்சிருக்காங்க, அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. காசை வாங்கிட்டு அவனுக்கு சொம்பு தூக்குறது, இவனுக்கு இது பண்ணுவீங்க. இதெல்லாம் சொல்ல முடியாதா? மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்த்துக்குங்கடா. சும்மா இந்த ஹெட்லைன்ல யூடியூப்ல உங்க தொல்லை தாங்க முடியல. அணிகுண்டு, ஆயா குண்டு, வெடிகுண்டு, மிரட்டலு, கை, என்னடா நியூஸ் சேனல் நடத்துறீங்களா? மக்களை பயத்தோட வச்சிருக்கீங்களா? மக்கள் பயப்படாம சுதந்திரமா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது நல்ல முறையில போய் சேரணும். இவனுங்க பெரிய ஆச்சரியமா பண்றானுங்க. விஜய் அவர்கள் வெளியே வந்து விட்டார். ஏன் இதெல்லாம் கரெக்டா போடுங்கடா. மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. சரியா? ஒரு சில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு, விஜயனுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. என்னடா ஒரு முதலமைச்சர் நாட்டு எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இவனுக்கு பேட்டிக்காக, இவன் வியூஸ்க்காக, இவனோட சேனல் இதுக்காக வந்து இப்ப ட்ரைனிங் கொடுக்கணுமாமா. இவனுக்கு வந்து படிச்சுட்டு முதல் நீ இன்னும் படிச்சிருக்கே இல்லையான்னு தெரியல. மைக்கி கொடுத்தா 4 நாளைக்கு நல்லா பேசுறேன், அதுக்கப்புறம் எங்க போய் தூங்கிடுறேன். பேசுவோம், மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேருங்க. அதுதான் உங்க வேலை.